செய்திகள். இன்று அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 5500 கோடி ரூபாய் மதிப்பிலான 167 வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார். அந்தமான் கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆவினில் கிரீன் மேஜிக் பிளஸ் என்ற புதிய வகையான பாலை ஆவின் அறிமுகம் செய்துள்ளது. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை மதுரை உலக தமிழ் சங்கத்தில் இன்று முதல் டிசம்பர் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. EVKS இளங்கோவன் அவர்களின் இறுதிச் சடங்கு இன்று சென்னையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இன்று இந்தியா வர உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் போக்குவரத்து 15, 16, 17 ஆகிய 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவி பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற டிசம்பர் 18ஆம் தேதி நடைபெற இருந்த திமுக செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தொடர் மழையின் காரணமாக சதுரகிரி மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 6000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. முதற்கட்டமாக 7 கோவில்களில் பக்தர்கள் தங்களது தரிசன அனுபவம் குறித்த மதிப்பீட்டினையும் ஆலோசனைகளையும் அளிக்கும் வகையில் மின்னணு ஆலோசனை பெட்டிகளை வடபழனியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார். மாற்றுத்திறனாளி மாணவர்களின் நலனுக்காக புதிய திறன் பயிற்சி மையம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் பொங்கல் தொகுப்பு விற்பனை செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. TNPSC குரூப் 2, குரூப் 4 தேர்விற்கான பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்ற குகேஷ் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்கு 12000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற குகேஷ் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் பாதிப்பிற்காக அமைச்சர்களின் 1 மாத ஊதியமாக 1,30 லட்சம் ரூபாய் கசோலியை வழங்கினார் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 4500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன் உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து வினாடிக்கு 60000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தென் தமிழகத்தில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு நீர்த்திறப்பு 12000 கன அடியிலிருந்து 16500 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 11 அரசு பொறியியல் கல்லூரிகளில் நவீன ஆய்வகங்களை அமைக்க 43 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2, 2A தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. எலான் மஸ்க் அவர்களின் சொத்து மதிப்பு 33 லட்சம் கோடியை தாண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை முழு பலத்துடன் போராடி தடுத்து நிறுத்துவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2024-25ஆம் நிதியாண்டில் பதிவுத்துறையில் டிசம்பர் 11ஆம் தேதி வரை 14525 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்பவர்களின் எண்ணிக்கை 47% மேல் உயர்ந்துள்ளதாக அமைச்சர் செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடிகை நயன்தாரா அவர்களுக்கு எதிராக நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் ஜனவரி 8ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சைதாப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகே வணிக வளாகம் கட்ட 33 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 720 ரூபாய் குறைந்து 1 சவரன் 57,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.